இந்த உலகில் யார் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சில இடங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஆபத்து கருதி மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட 3 இடங்களை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். த லாஸ்காக்ஸ் கேவ்ஸ். பிரான்சில் உள்ள லாஸ்காக்ஸ் குகைகள் மனிதர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட இடங்களுள் முக்கியமான ஒன்றாகும். இங்குள்ள குகைகளில் 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்கால மனிதர்களால் வரையப்பட்ட 600க்கும் மேற்பட்ட ஏராளமான குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றிலும் குறிப்பாக அழிந்து போன உயிரினங்களான மேமத் மற்றும் மிகப்பெரிய மான்கள், குதிரைகள் போன்றவற்றின் ஓவியங்களும் இங்கு காணப்படுகின்றன. இந்த இடம் 1948ஆம் ஆண்டு முதல் மக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டுதான் இருந்தது. ஆனால் அதிக சுற்றுலா பயணிகளின் வரவாலும் அதனால் சுவர்களின் மீது ஏற்பட்ட பூஞ்சை தொற்றாலும் இங்குள்ள ஓவியங்கள் அனைத்தும் சேதமடைய தொடங்கியது. எனவே இதனை தடுக்க 1963ஆம் ஆண்டு முதல் இந்த குகையை நிரந்தரமாக மூடிவிட்டனர். தற்போது ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமே வருடத்தில் சில நாட்கள் குகைகளை ஆராய்வதற்காக அனுமதி அளிக்கப்படுகிறது. ஜாவரி வேலி. பிரேசிலில் உள்ள உலகின் மிகப்பெரிய காடான அமேசானின் மேற்கு பகுதியில் மிகவும் தொன்மையான பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர் என்பதை செயற்கைக்கோள்களின் புகைப்படங்களை வைத்து சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர். 85,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஜாராவி என்று அழைக்கப்படும் இந்த காட்டின் மையப்பகுதிக்கு மக்கள் செல்வதென்பது முடியாத காரியமாகும். இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து சில குடிசை வீடுகளும் 200 பேர் வரை பழங்குடி மக்கள் வசிக்கலாம் என கணித்துள்ளனர். இவர்கள் பல லட்சம் ஆண்டுகளாக மக்கள் தொடர்பில்லாமல் எப்படி இந்த ஆபத்தான காட்டிற்குள் வாழ்கின்றனர் என்பதும் மிகவும் ஆச்சரியமாகவே உள்ளது. அதே போன்று இவர்களது உடல் முழுவதும் சிவப்பு நிறத்தினாலான ஒரு வகை சாயத்தை பூசியுள்ளனர். இதன் மூலமாக விலங்குகளிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் தங்களை பாதுகாப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். இவர்களை தொந்தரவு செய்யாமல் புகைப்படங்களை எடுக்க வரும் விமானங்களை கூட அம்புகள் மூலமாக தாக்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்தியாவின் அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்த வடக்கு சென்டினல் தீவில் 60,000 ஆண்டுகள் பழமையான பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர். மிகவும் அழகு நிறைந்த அத்தீவு வெளியுலகத்தினருக்கு மிகவும் பாதுகாப்பற்ற தீவாகவே இன்றளவும் உள்ளது. ஏனென்றால் அங்கு வசிக்கும் பழங்குடியினர் வெளியுலகைச் சேர்ந்தவர்களை எதிரிகளாகவே பார்க்கின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி மற்றும் நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்ட அத்தீவுக்கு மீட்பு பணிகளுக்காக சென்ற இந்திய ஹெலிகாப்டரை நோக்கி அப்பழங்குடியினர் கற்களையும் அம்புகளையும் எரிந்து தாக்கியுள்ளனர். இதே போல 2006ஆம் ஆண்டு அத்தீவின் அருகே மீன்பிடிக்க சென்றிருந்த 2 பேரை மிக கொடூரமாக அவர்கள் கொன்றுள்ளனர். இந்த பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறை பற்றிய விளக்கம் வெளியுலகில் உள்ள யாரையும் அங்கு அனுமதிக்காத காரணத்தால் இன்றளவும் தெளிவில்லாமலே உள்ளது. ஆகவே இத்தீவை சுற்றியுள்ள 3 மைல் தொலைவை பாதுகாக்கப்பட்ட இடமாக இந்திய அரசு அறிவித்து யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.